நம்ம இன்னைக்கு சொட்டு நீர் ரோஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நம்ம தோட்டத்தில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக எப்படி சொட்டு நீர் ரோஸ் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது. எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மெத்தேட் என்னென்னா, ஒரு ஒரு லென்த்து பைப்பு 20 அடி 30 அடிங்கிற பைப்பில் ஆசிட்டை விட்டு அதில் வந்து ஓஸ் விட்டு எடுக்கிறது. ஆனால் அதில் 100% ஆசிட் வந்து நம்ம பைப்பில் இருக்கிற உப்பு எடுக்குதான்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் எல்லோரும் பண்ணுற மெத்தேட் அது. ஆனால் அதுக்கு நான் ஒரு மெத்தேடாக இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ரொம்ப நாளாக நானும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்டாக கிடைக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது எந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குதுங்கிறத பாருங்கள். எப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு அந்த பைப்பில் ஊற்றுற ஆசிட்டை விட இதில் நம்ம வந்து ரொம்ப கம்மியாகவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆசிட்டு வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தாவே போது, செலவு ரொம்ப கம்மி. அது எப்படிங்கிறத நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் இதை வந்து ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மெத்தேடு. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன வேணும்னா, முதல்ல எப்பவுமே வந்து ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிட்டுன்னு சொல்லி நம்ம ஒரு லைன் கொடுக்குறோம், இல்லை ஆசிட் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாலே முதல்ல இந்த மாஸ்க் வாங்கிக்கோங்க. அதாவது க்ளவுஸு, மாஸ்க்கு, அடுத்தது காலுக்கு வந்து ஷூ. இந்த மாஸ்க்கு இருக்கக்கூடாது, கெமிக்கல் மாஸ்க் தான் வாங்கணும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இதுதான் இருக்குது. பட் இந்த மூணுமே வந்து கம்பல்சரி வேணும். ஏன்னா இதோட நெடி வந்து ரொம்பவுமே மோசமாக இருக்கும். நுரையீரலில் வந்து ரொம்பவுமே பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால நான் வந்து இந்த மூணுமே கட்டாயம், ரொம்பவுமே முக்கியம். நான் இப்போதைக்கு பேசுறது கேட்க மாட்டேங்கிறதுக்காக மாஸ்க் மட்டும் நான் எடுத்து வச்சிட்றேன். மறுபடியும் எப்பவுமே நான் யூஸ் பண்ணிக்குவேன். மாஸ்க் மட்டும் அப்புறம் இருக்கட்டும். இது முதல்ல என்ன வேணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரம்மு, இந்த ட்ரம்மில் வந்துட்டு நம்ம ஆசிட்டை ஊற்றிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு, அதாவது அவுட்புட் வால்வு. அடுத்தது நம்ம சொட்டு நீர் ஓஸ் போட்டிருப்போம்ல, அங்கே காட்டிடு. இந்த சொட்டு நீர் ஓஸில் வந்து எங்களுக்கு வந்து என்ன, எல்லா பக்கம் நான் வந்து கேட் வால் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். கேட் வால் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் மோட்டர் போட்டு விட்ருக்கிறேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப ப்ரெஷராக 16 mm இதில் அவுட்புட் ஒன்று எடுத்துருக்கிறேன். அந்த 16 mm அவுட்புட் வந்து இது. இந்த போர்ஸில் நம்மளுக்கு அவுட்புட் வேணும். இப்போ எப்படி அப்படின்னா, இதில் சிம்பிள் கான்செப்டாக எப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஆசிட்டு இங்கே, அதுக்கப்புறம் நம்ம வந்து சொட்டு நீர் ஓஸ் ரெடி பண்ணுறக்கூடிய சொட்டு நீர் ஓஸ் உப்பு அடைச்சிருக்கிற ஓஸை முதல்ல இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கணும். இது எப்படி சுற்றுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன மிஷின் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த மிஷினில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிறோம் ஓசை. இந்த மாதிரி, அதாவது ஓசை வந்து இதில் ஜாயின் பண்ணி சுற்றிக்கிறது. அடுத்ததா ஏன் இப்படி சுற்றுறோம் அப்படின்னா, அதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னா, ஓஸ் வந்து எங்கேயும் மடங்கக்கூடாது. மடங்குச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஆசிட்டோ தண்ணியோ உள்ளே போகாது. மடங்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் அந்த மாதிரி சுற்றிக்கிறது. இப்போ இந்த மாதிரி சுற்றினதில் எங்கேயுமே மடங்கலை. ஃபஸ்ட்டு என்ன ஒன்றுன்னா, இப்போ அந்த 20 அடி லென்த்தில் நம்ம வந்து ஆசிட்டை ஊற்றி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓசை வந்து ஒரு 4 ஓசை கட்டி ஒரே முட்டாக இழுக்கிறோம் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பார்த்தா அதில் எங்கே ஆசிட் படுது? இந்த ஓசுக்குள்ளே தான் நம்மளுக்கு உப்பு கட்டி இருக்கு. அந்த உப்பைத்தான் நம்ம எடுத்தா தான் அந்த லேடர் வழியாக தண்ணி சொட்டுறது வரும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த 20 அடி லென்த்தில் ஆசிட் ஊற்றும் போது ஓசுக்கு மேலே மட்டும்தான் வந்து ஆசிட்டு வந்து முழுசாக பட்டுட்டு வரும். ஃபுல்லாக உள்ளே போகுமான்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு அது சக்ஸஸ் ஆன மாதிரி தெரியல. ஆனால் இந்த மெத்தேடு 100% சக்ஸஸ் ஆகுது. அது நான் இப்போன்னு இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு 1.5 வருஷமாக இதைத்தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி, ஒரு வீடியோவாக போடுவோமே அப்படின்னு சொல்லி போட்டு தான் இப்போ ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், நீங்களே கண்கூட பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஆசிட் வெளியே வருதுன்னு. ஃபஸ்ட்டு முதல்ல இந்த பைப்போட ஒரு முனை எடுத்துட்டு இது ஆஃப் பண்ணியே வச்சிருங்க. அதாவது இந்த சைடு வந்து ஆஃப்லேயே இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆன்ல இருக்கக்கூடாது. அது ஏன்னு சொல்கிறேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை எந்த அளவுக்கு குப்பை உப்பு எல்லாம் இருக்குதுன்னு. இதில் ஃபஸ்ட்டு மாஸ்க்கு கட்டாயம் போட்டுக்கோணும். மாஸ்க்கு இது இல்லாமல் சும்மா நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ போட்டாச்சு. இப்போ ஒரு
ஆன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா குறைஞ்சது ஒரு லிட்டர்லேருந்து 2 லிட்டர் ஆசிட் உள்ளே போகிற மாதிரி இப்போ உள்ளே போயிட்டு இருக்குது. தெரியுதா சொட்டுது இதெல்லாம் தெரியுதுங்களா? இப்போ ஆசிட் வந்து ஒரு 2 லிட்டருக்கு பக்கமாக உள்ளே போகுது. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் வந்து ஒரு 2 லிட்டர் உள்ளே போகிற மாதிரி இது பண்ணியிருக்கிறேன். ஒரு 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 5 செகண்ட் 6 செகண்ட் இது மாதிரி உள்ளே போகுது. ஆசிட்டும் பெருசாக வேஸ்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா முழுசாகவே வந்து உங்களுக்கு வெளியே இருக்கிற உப்பை மட்டும்தான் கிளியர் பண்ணிட்டு வருது. அது நெடி ஜாஸ்தி இது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்போது ஆசிட் வந்து உள்ளுக்குள்ளேயே அதோட உப்பை கரைச்சி வெளியே கொண்டு வந்துரு. இப்போ நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு அடுத்தது ப்ராசஸில் எப்படி உப்பு எல்லாமே அந்த ட்ரிப்பில் வெளியே வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஆசிட் உள்ளே போயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு இப்போ இந்த அவுட்புட் லேடரில் கொடுக்கலாம். சிம்பிள். அடுத்தது இதை போட்டு விட்டுட்டா இங்கே பாரு இந்த வீடியோ முன்னாடி இங்கே இதெல்லாமே ஆசிட் பக்கத்தில் வந்து வச்சுட்டோம். இதெல்லாமே ஆசிட் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த ஒரு 5 லிட்டர் ஆசிட் வந்து 5 to 2 லிட்டர் 3 லிட்டரு அதுதான் ஃபஸ்ட்டு வரும். இதை ஏன் நான் ஆஃப் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்னா ஆஃப் பண்ணல அப்படின்னா ஓப்பனில் இருந்தால் ஃபுல் ப்ரெஷரில் இதுலேயே வெளியே வந்துடும் ஆசிட்டு. இந்த இடத்துலலாம் வராது. இப்போ ஏர் வந்து இருக்கிறங்காட்டிக்கு ஃபஸ்ட்டு ஏர் வெளியே எங்கே போகலான்னா அந்த ட்ரிப்பு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல வெளியே போகிறக்கு பார்க்கும். அப்படி போகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆசிட் வந்து ஒவ்வொரு ட்ரிப்லையும் வெளியே வர்றதுக்கான டைமிங் கிடைக்காது. இப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஆசிட்டே வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படுற அந்த உப்பை கரைச்சிட்டு வருது ஒவ்வொரு இடத்துலையுமே. இங்கே பாருங்க, இதுக்கு பெருசாக வந்து ஆசிட்டே யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. அதிகபட்சம் 2 லிட்டர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ ஃபுல்லாக கடைசியாக இதில் வரைக்கும் வரும் பாருங்க. இதுக்கு பெருசா ஆள் வேணுமான்னு கேட்டா வேண்டியதே இல்லை. நான் ஒரே ஆள் தான். இப்போ 2 காட்டுக்கு நான் எடுத்துட்டேன். அந்த எடுத்த ஓசு நிறைய கிடக்குது. இப்போ இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க வீடியோ இந்த இடத்துல பாருங்க வருதா? இங்க இதுல அடுத்தது இப்போ எல்லா பக்கமுமே ஆசிட் வெளியே வந்துருச்சு. அதாவது எல்லா ட்ரிப்லையும் வெளியே வந்துருச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், எதுலையுமே எங்கேயுமே அடைச்சிருக்காது. இப்போ நம்ம வந்து இந்த கேட்டு வாழை வந்து ஓப்பன் பண்ணலாம். எந்த அளவுக்கு உப்பு வருதுன்னு பாருங்க. இந்த தண்ணி பியூரா அந்த நம்ம தோட்டத்தில் இருக்கிற அந்த தண்ணி வர்ற அளவுக்கு எப்பவுமே வந்து இங்கே தான் வெளியே எடுத்து விடணும். இது வந்து தோட்டத்தில் வந்து நம்ம வெள்ளாமை செய்யாத இடமா பார்த்து நம்ம இதைய இங்கே எந்த அளவுக்கு உப்பு வருதுன்னு வரும். இந்த நுரை இதெல்லாமே ஆசிட்டு உப்பு எல்லாம் கலந்தங்காட்டிக்கு இப்படி வரும். இது வந்து நம்ம இந்த இடத்த வந்து எப்படின்னா வெள்ளாமை செய்யாத இடத்துல நம்ம இது மாதிரி பண்ணுறதா வந்து நல்லது. ஏன்னா செடிகளை இருக்கிற இடத்துல நம்ம கட்டாயம் இதை பண்ணக்கூடாது. தோட்டத்துக்குள்ளேயும் போட்டு இது மாதிரி பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட இது ஃபுல்லாமே வந்து உப்புக்கு தான். இப்போ தண்ணி நம்மளுக்கு வந்து பியூரா நம்ம உள்ள கொடுக்குற இன்புட் தண்ணி வெளியே அவுட்புட் அதே மாதிரி வருது. குப்பைகோ இது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை, உப்பெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டா ஓகே, அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பெரிய வேலையெல்லாம் இல்லை. திரும்ப அதே மாதிரி ஆஃப் பண்ணி லேடரை கழட்டி சேம் அதே ப்ராசஸ் அப்படியே தூக்கி ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு மாதிரி போட்டு விட்டுக்கிறது தான்.
இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில் நான் சொல்கிறேன். இது நான் சொன்னங்கிறக்காக நீங்கள் இதுதான் கரெக்டாக இருக்குமான்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், பெருசாக வேண்டாம், ரொம்ப ரிஸ்க் எல்லாம் இல்லை. நீங்கள் அந்த வேலை செய்கிறத விட இது ரொம்பவே ஈஸி. ஒரு ஹைட்டான இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதே எப்பவும் போல் ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு அந்த அவுட்புட்டுக்குள்ளே இந்த ஏசிட்டை வந்து உள்ளே கொடுக்குறோம். திரும்ப இப்போ இதில் வருது தெரியுங்களா, இந்த ஏசிட்டு குறைஞ்சதும் ஒரு 2 லிட்டர் மட்டும் உள்ளே போகட்டும். 2 லிட்டர் உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் ப்ரெஷராக தண்ணி கொடுக்கும்போது ஏட்டுவால் வந்து இங்கே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொடுக்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஃபுல்லாக கிளியர் ஆகுது. எனக்கு வந்து அந்த 20 அடி லென்த்தில் நான் இது வரைக்கும் போட்டு நிறைய இடத்துல உப்பு கட்டி தண்ணி வராமல் மறுபடி வச்சு குச்சி வச்சு தட்டி அதுக்கப்புறம்லாம் ரெடி பண்ணி பார்த்தெல்லாம் இது பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி நான் இது ஒரு வருஷமாக நான் இது இப்படி தான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். பட் எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ப்ளஸ் மைனஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்களுக்கு சொல்கிறேன்.